திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருமணம் என்பது புகைப்படங்களில் சிரிக்கும் இரு முகங்களின் கதை மட்டுமல்ல. ஒரே வீட்டில் வசிக்கும் இரு உயிர்கள் 1000 முறை உடைந்து போனாலும் உலகிற்கு தெரியாமல் அமைதியாக தங்களை மீண்டும் ஒன்று சேர்த்து கொள்ளும் கதையே அது. கணவன் மனைவி உறவில் அன்பு மட்டுமே இருப்பதில்லை, அங்கே கோபம் இருக்கிறது, ஈகோ இருக்கிறது, மனக்காயங்கள் இருக்கின்றன, யாரும் பேசிக்கொள்ளாத மௌன நாட்கள் இருக்கின்றன. அவர் ஒருபோதும் மாறப்போவதில்லை என்று மனைவி உணரும் வலி இருக்கிறது. அவள் என்னை ஒருபோதும் புரிந்து கொள்வதில்லை என்று கணவன் உணரும் வேதனை இருக்கிறது. ஆனாலும் ஒரு விசித்திரமான உண்மை இருக்கிறது. கணவன் தாமதமாக வீட்டுக்கு வரும்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டாலே அந்த மனைவி விழித்துக் கொள்கிறாள். அதே கணவன் கோபத்தில் இருந்தாலும் மனைவி சாப்பிடவில்லை என்று தெரிந்தால் அவளுக்கு முன்னால் உணவை எடுத்து வைக்கின்றான். குழந்தைகள் சிறியவர்களாக இருக்கும்போது வீடு நிறைந்து வழிகிறது. பெற்றோர்கள் தங்கள் வாழ்வை குழந்தைகளின் படிப்பு, திருமணம், வேலை, பேரக்குழந்தைகள் என அவர்களுக்காகவே அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் குழந்தைகள் தங்கள் சொந்த வாழ்க்கையை தேடி சென்று விடுகிறார்கள். மெல்ல மெல்ல வீடு வெறுமையாகிறது. அப்போது இருவர் மட்டுமே எஞ்சி இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் எரிச்சலூட்டிய அதே குரட்டை சத்தம் ஒரு நாள் கேட்கவில்லை என்றால் கண்கள் கலங்குகின்றன. அதிகம் பேசாதே என்று ஒரு காலத்தில் கடிந்து கொண்ட அதே குரல் என்றென்றைக்குமாக மௌனமாகிவிட்டால் வீட்டின் சுவர்கள் கூட வெறுமையாக தோன்றுகின்றன. அவர்கள் மறைந்த பிறகு பலர் ஆறுதல் கூற வருவார்கள். ஆனால் இரவில் படுக்கையில் ஏற்படும் அந்த வெறுமையை யாராலும் நிரப்ப முடியாது. மருந்து கொடுத்த கையை சாப்பிட்டாயா என்று கேட்ட குரலை, கோபத்திற்கு பின்னாலும் அக்கறையை ஒளித்து வைத்த கண்களை யாராலும் திரும்ப கொண்டு வர முடியாது. சண்டையே போடாத தம்பதிகள் சிறந்தவர்கள் அல்ல. சண்டைக்கு பிறகும் பிரிந்து செல்லாமல் ஒன்றாகவே இருப்பவர்களே சிறந்த தம்பதிகள். திருமணத்தில் அன்பை விடவும் விட்டுக் கொடுத்தல் பெரியது. விட்டுக் கொடுத்தலை விடவும் பொறுமை பெரியது. பொறுமையை விடவும் பெரியது இறுதி வரை ஒன்றாகவே இருக்கும் அந்த மனம்தான். குறும்பு, கூச்சம், சண்டைகள், மௌனம், துன்பம், மகிழ்ச்சி, கண்ணீர், சிரிப்பு, சமரசம் இவை அனைத்தும் இணைந்ததே திருமணத்தை புனிதமாக்குகிறது. வாழ்க்கையில் ஒருபோதும் மிகச்சிறந்த துணையை நீங்கள் பெற முடியாது. ஆனால் குறைகளை ஏற்றுக்கொண்டு இறுதி வரை உங்களுடனேயே இருக்கும் துணையை விட பெரிய வரம் எதுவும் இல்லை என்ற உண்மையை, நிதர்சனமான உண்மையை இன்றைய சிந்தனையாக்கி இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.